ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோடுன்னு பார்க்கலாமா? பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து ரோகிணி அந்த மாதிரி கெட்டப் போட்டு வந்துடுறாங்க. குள்ளை போட்டு மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டு அது வந்து ஏதாவது ஒரு முகம் தெரியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இரும்பெல்லாம் வருது. அப்படியே தண்ணி இருங்க ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. அப்புறம் தும்பல் வருது. சரி நீங்கள் பாருங்கள், உடம்பு பார்த்துக்கோங்க, ஒரு நாள் நேரில் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கால் கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் திருப்பி வந்து அடிக்க வர, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதே பெரிய விஷயம், நீங்கள் மேலே கை வைக்காது அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அப்பா கூப்பிட்றதுக்காக முத்துவும் மீனா வந்துட்டுருக்காங்க. இவங்களும் வெளியே வராங்க. கிருஷ்ணும் பாட்டியும் உன்னை பார்க்க தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுக்குறாங்க. கோயிலுக்கு போய் விபதியில் வச்சு விடுறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஏம்மா இப்படி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்கள்கிட்ட பேச தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படிலாம் இல்லைப்பா, வேலை இருக்காதல்லப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுலேருந்தே எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாகவே இருக்குங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வேளை உங்கள் அண்ணனோட பையனாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஒரு வருஷம் பழகிறதுக்கா உங்கள் அண்ணன் 24 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தாரு, இதுலேயே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ யோசிச்சுட்ருக்காங்க. வெளிநாட்டில் இப்போ யார் இருக்கா? உங்கள் அண்ணனோட எக்ஸ் தானே இருக்குது, அப்போ அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேர் சொல்லிவிட்டு எல்லாமே சேர்த்து வச்சுட்டு யோசித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே இடிச்சிடுறாள் ஸ்ருதி வந்து அவங்க மாமியார் அடிச்சிடுறா. என்னம்மா பார்த்தோன்னே எல்லாம் ஃபோனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு. வெளிநாட்டிலேருந்து அந்த பையன் கிறிஷோட அம்மா வந்து பேசுனாங்க, அதுவும் முகம் ஏன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல, வெளிநாட்டில் இந்த மூடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டு கல்ச்சரில் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து மீனாக்கு டவுட் வருது, என்னமோ போய் இருந்த மாதிரி இவர் கல்ச்சர் பற்றியெல்லாம் இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முத்து மீனாவும் ஏஞ்சி நின்றுட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா திருப்பி ரோகிணி வந்தோடனே நீ அந்த நாட்டில் இருக்க, இப்போ உனக்கு அந்த பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே எல்லோருக்கும் அப்படியே பார்க்குறாங்க. என்ன நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொன்னோடனே இல்லை அப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நீ எப்படி பேசுவ அப்படின்னு சொன்னோடனே அந்த நாட்டு கல்ச்சர் பற்றி தான் பேசுவோம் அப்படின்ட்டு ரோகிணி சொல்கிறா. அதுக்கப்புறம் இவங்களாம் டவுட் வருது இருக்கும், இவங்க 2 பேருக்கும் மீனாக்கும் முத்துக்கும். வா நம்ம போகலாம் ரூமுக்குன்ட்டு மனோஜும் ரோகிணியும் போகிறாங்க. அப்போவே அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. பாருங்கள், ஒன்றும் எனக்கு வந்து டவுட்டாக இருந்ததெல்லாம் இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டே வருது. அப்பா அம்மா அவங்களா தான் இருப்பாங்க, அதனால தான் மனோஜ் அவங்களுக்கு 24 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் பழகினவங்களுக்கு 24 லட்ச ரூபா யாராவது கொடுப்பாங்களா? இதில் பாவம்னு பார்த்தா நம்ம ரோகிணி தான் பாவமே. ஒரு பிள்ளையோக்கி அப்பான்னு தெரிஞ்சும் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதுவும் போய் அங்கே எதுவும் சொல்லிடாத, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குங்க, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தும் சீரியஸாக யோசிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாட்டா.